வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கு தேவைப்படுற தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும் இந்த எக்ஸாமுக்கு. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கூம்போடு மீப்பாய் களையாது என குறிப்பிடும் நூல் எது? இதற்கான ஆன்சர் புறநானூறு. இப்போது பண்டைய தமிழர்கள் பாய்மர கப்பல் மூலமாக பயணம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வணிகமும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த புறநானூறு அடியிலிருந்து தெரியுது. இதே மாதிரி பாயுடைய வகைகள், இது வந்து எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்குறாங்க. குழந்தைகளை படுக்க வைக்க தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் திண்ணைப்பாய், திருமணத்திற்கு பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைப்பாய் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியாள் என குறிப்பிடும் நூல் எது? இதற்கான ஆன்சர் புறநானூறு. புறநானூரில் தான் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பாணர் அப்படின்னா யாருன்னா, இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவாங்கல்ல, அவங்கள தான் பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சில இசைக்கருவிகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பணிலம் அப்படின்னா சங்கு. இது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பணிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சங்கு தான். அப்புறம் பாண்டில் அப்படிங்கிறது ஜாலரா. அப்புறம் சேகண்டி அப்படின்னா சேமங்கலம். இப்போது நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இறுதி ஊர்வலத்தின் போது இதை வந்து அடிச்சுட்டே போவாங்கல்ல, அதுதான். அடுத்தது, திமிலை அப்படிங்கிறது பாணி அப்படின்னு அழைப்பாங்க. இது ஒரு மணற்கடிகார வடிவம் கொண்டது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது திமிலை தான். அடுத்தது, எந்த கருவியை முதற்கருவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மத்தளத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா 2 கைகளையும் பயன்படுத்தி இதை வந்து நம்ம 2 பக்கத்துலேயும் வாசிக்கிறனால இதை வந்து முதற்கருவி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரனிடம் பயில்வார் அப்படிங்கிற அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சம்பந்தர் தேவாரத்தில் தான் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது, குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிற திருக்குறளில் குழலை பற்றியும் யாழை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. குழல் அப்படின்னா இங்கே புல்லாங்குழல். அடுத்தது, பஞ்சமகா சப்தம் அப்படின்னு குடமுழா அப்படிங்கிற இசைக்கருவியை பற்றி சொல்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது குடமுழா தான். இது இப்போ சென்னை அருங்காட்சியகத்தில் ஒன்று இருக்குது. அடுத்தது, 36 வகை முரசு இருக்குது அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியில் மாக்கன் முரசம் அப்படிங்கணும் தெரிவித்திருக்காங்க. அப்புறம் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணை இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, 21 நரம்புகளை கொண்ட யாழ் எது? இதற்கான ஆன்சர் பேரியாழ். இதை பாருங்கள், யாழுடைய நரம்புகள் அடிப்படையில் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பேரியாழ் அப்படிங்கிறது 21 நரம்புகள் கொண்டது. மகரயாழ் அப்படிங்கிறது 19 நரம்புகள் கொண்டது. சகோடையாழ் அப்படிங்கிறது 14 நரம்புகள் கொண்டது. இதெல்லாம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் திண்டுக்கல். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு எதனால திண்டுக்கல்ல சொல்கிறாங்க? அங்கே வந்து ஹாலந்தில் நிறைய மலர் உற்பத்தி நடைபெறும். அதே மாதிரி திண்டுக்கல்ல கூட மலர் உற்பத்தி நடைபெறும். இதே மாதிரி தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோட மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிபுரை பின்னலாடை நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நாமக்கல்ல முட்டை நகரம் அப்படின்னு அழைக்கிறோம். சேலத்தை மாங்கனி நகரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் கூவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நீர்நிலைகள் என்னென்ன மாதிரி இருக்க நீர்நிலைகளுக்கு என்னென்ன பேர் அப்படிங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆழி கிணறு. இது வந்து கடல் பக்கத்தில் தோண்டி கட்டிய கிணறு தான் ஆழி கிணறு அப்படிங்கிறது. ஏன்னா ஆழி அப்படிங்கிறது கடல் தான். ஆழி அப்படின்னா கடல். அப்புறம் உரை கிணறு. இது வந்து மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் உரை கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இளஞ்சி. இது வந்து பல வகைக்கும் பயன்படுத்துகிற நீர்த்தேக்கம் தான் இளஞ்சி. அடுத்தது, ஆழிக்கிணறு. நம்ம இப்போ பார்த்துட்டோம், கடல் அருகே தோண்டிய கிணறு. அடுத்தது, கட்டுக்கிணறு. இது வந்து சாரலை நிலத்தில் கல் செங்கற்களால் கட்டப்படுற கிணறு தான் கட்டுக்கிணறு. அப்புறம் பூட்டை கிணறு. இது வந்து கமலை நீர் பாய்ச்சுற கிணறு.
இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிணறுல ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருவாங்க. மாடை வச்சு அதை இழுப்பாங்க. அப்படி மாடை வச்சு அதை இழுக்கும்போது அந்த தண்ணி வந்து அப்படியே வயலுக்கு வந்து போயிடும். அதுதான் பூட்டை கிணறு அப்படிங்கிறது. இந்த ஒரு சிஸ்டத்தை தான் கமலை நீர் பாய்ச்சும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அதற்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இதில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் நடைபெறுது. இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சுப்பிரமணியன். பாரதியார் இவர் நடத்தின இதழ்கள் இந்தியா மற்றும் விஜயா. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் இவருடைய அவைக்கள புலவராக இருந்தவர். இந்த கலிங்கத்து பரணியில் சில முக்கியமான வார்த்தைகள் இடம்பெறுது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மரளி அப்படின்னா காலன், காலன் அப்படின்னா யமன், அதுதான். அறுவர் அப்படின்னா தமிழர். ஓகேவா? இது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணியில் தமிழர் என்பதை குறிப்பிடும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அறுவர் அப்படிங்கிறது தான். அடுத்தது, பிலம், முளை அப்படிங்கிறதுலாம் மலை குகையை குறிப்பிட்ட சொல். கலிங்கத்து பரணி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அடுத்தது, திருமந்திரத்தை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் திருமூலர். திருமூலர் வந்து அவருக்கு 2 சிறப்புகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவரை 63 நாயன்மார்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் 18 சித்தர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமந்திரத்தை தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாத இது எது? இதற்கான ஆன்சர் பாவிய கொத்து. இதில் பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின இதழ்கள். சரி, அவர் நடத்தின இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து நடத்தின இதழ்கள். இதில் பாவிய கொத்து அப்படிங்கிறது அவர் எழுதின நூல். ஓகேவா? அவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அப்புறம் நூறாசிரியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள். இதில் கனிச்சாறு இருக்குல்ல, இது வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்தது. அதுவுமே முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறது தான். அப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். அடுத்தது, பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர் கொண்டுள்ள தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் வந்து வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது தான். இவர் தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழே குறிப்பிட்டுள்ள தமிழ் எழுத்தாளர்களில் தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். அடுத்தது, சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் எந்த மரபினர்? இதற்கான ஆன்சர் சேர மரபினர். அதாவது சிலப்பதிகாரத்தில் அவர் வந்து இயற்கையை எப்படி போற்றுவார் அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். அடுத்தது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ இந்த ஆர்டர் பாருங்கள். முதல்ல திங்கள், திங்கள் அப்படின்னா வெண்ணிலா. அடுத்தது ஞாயிறு, ஞாயிறு அப்படின்னா சூரியன், அப்புறம் மாமலை. இந்த ஆர்டரில் தான் அவர் வந்து இயற்கையை போற்றுவார். ஏன்னா இது வந்து ஒரு சில முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இளங்கோடிகள் வந்து எந்த ஆர்டரில் இயற்கையை போற்றுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கள், அடுத்த ஞாயிறு, அடுத்தது மாமலை. அடுத்தது, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது இது? இதற்கான ஆன்சர் தாய்மானவர் பாடல்கள். இப்போது தாய்மானவர் பற்றி பார்த்திங்கன்னா இவர் திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கருடைய தலைமை கணக்கராக பணியாற்றியிருக்காரு. இவருடைய பாடல்களில் பராபரமே அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னா அது யாருடைய பாடல் அப்படின்னா அது தாய்மானவருடைய பாடல் தான். அடுத்தது, நாலடியாரை இயற்றியது யார்? இதற்கான ஆன்சர் சமண முனிவர்கள். நாலடியாருடைய வேறு பெயர்கள் வந்து நாலடி, 400, வேளாண் வேதம் இதெல்லாம். ஓகேவா? அதில் நாலடியாரில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை விச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கல்வி தான். கல்வினா தான் விச்சை அப்படின்னு நாலடியாரில் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நாலடியார் தான். அடுத்தது, பரல் என்பது எந்த விலங்கின் இளமை பெயர்? இதற்கான ஆன்சர் புலி. இதில் பாருங்கள், புலியுடைய இளமை பெயர் வந்து பரல். சிங்கம் வந்து குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆட்டுக்குட்டி. ஓகேவா? இதே மாதிரி ஒலி மரபு அது எப்படி சத்தமிடும் அப்படிங்கிறது புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும்,
பசு கதரும் ஆடு கத்தும். ஓகேவா, பசு கதரும் ஆனால் ஆடு கத்தும், இந்த ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழ்படும் தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு. ஓகேவா, எப்போவுமே வாணிதாசன் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இடம்பெறுது. அதனால் இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்? வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்ற எத்திராசலு. இவர் பாரதிதாசனுடைய மாணவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பாவலர் மணி மற்றும் கவிஞரேறு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா அதுவுமே வாணிதாசன் அவர்கள் தான். அடுத்தது, மின்னணு வாக் இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பணியாற்றிய தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் சுஜாதா. இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் சுந்தரர். சுந்தரருக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒன்று நம்பியார் ஊரார், அடுத்தது தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது தான். இவர் எழுதின பாடல்கள் 12 திரைமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் சேக்கிலார். இப்போ பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் யார் அப்படின்னா இவங்க வந்து சிவபக்தர்கள். அப்போ அவங்களுடைய பெருமைகளை பற்றி சில நூல்களில் எழுதியிருக்காங்க. அடியவர் பெருமையை ஒரு அடியில் கூறுறது திருத்தொண்டர் தொகை, அதை தான் சுந்தரர் வந்து எழுதியிருந்தார். அதே நேரம் அடியவர் பெருமையை ஒரு பாடலில் கூறுறது திருத்தொண்டர் திருவந்தாதி, அதை வந்து நம்பியாண்டர் நம்பி வந்து எழுதியிருப்பார். அடுத்தது, அடியவர் பெருமையை ஒவ்வொரு புராணத்திலும் கூறுறது வந்து திருத்தொண்டர் புராணம், அதுதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம இப்போ பார்த்தோம்ல பெரிய புராணத்தை இயற்றியது யார்? சேக்கிலார். அடுத்தது, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் வந்து திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. எப்படி நம்ம 63 நாயன்மார்கள் அப்படிங்கிறது சிவபக்தர்கள் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி 12 ஆழ்வார்கள் அப்படிங்கிறது பெருமாள் பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள். ஓகேவா, அந்த 12 ஆழ்வார்களில் இருக்கிற ஒரே பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் தான். அப்போ இங்கே ஆப்ஷன் டியில் திருமங்கை ஆழ்வார் இருக்காங்களே அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஆழ்வார். ஓகேவா, பேர் தான் மங்கை மாதிரி இருக்குது. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனிகள் அப்படிங்கிறவர். அடுத்தது, கோழி என்பது எந்த மரத்தை குறிக்கும் சொல்? இதற்கான ஆன்சர் அரச மரம். இதில் பாருங்கள், சில மரங்களுடைய பண்டைய பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம், நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை மரம், தமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம், இரும்போந்து அப்படிங்கிறது பருத்த பனை மரம். அடுத்தது, காஞ்சி அப்படிங்கிறது ஆற்று பூவரசு மரம். அடுத்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் யார்? இதற்கான ஆன்சர் குடப்புலவியனார். இது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி 9 நாளி உடுப்பவை இரண்டே அப்படின்னு பாடினது நக்கீரர். இதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பாடினது கணியன் பூங்குன்றனார். அடுத்தது, தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டுகிறார்? இதற்கான ஆன்சர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியது யாருன்னு? சீத்தலை சாத்தனார் தான். ஓகேவா, அதே நேரம் சிலப்பதிகாரத்தை இயற்ற சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகள் கிட்டேயே சொன்னார். அதை தான் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிறது யாரை பாட்டு சொன்னது அப்படின்னு கேட்காங்க. இது பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் கிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா, அடிகளே, இளங்கோவடிகளே, நீங்கள் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் எழுதுங்களேன் அப்படிங்கிறது. அதை தான் பார்த்துட்டு அதை கேட்டுட்டு இளங்கோவடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிலப்பதிகாரத்தை எழுத ஆரம்பித்தார். ஓகே, ஆனால் மணிமேகலை எழுதினது யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். அடுத்தது, சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் காரியாசன். சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிறது ஒரு 5 வேர்களுடைய தொகுப்பு தான். கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, அப்புறம் நெருஞ்சில். ஓகே, அடுத்தது, ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் புலவர் குழந்தை. ராவண காவியம் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி அறிஞர் அண்ணா என்ன தெரிவித்திருக்கார் அப்படின்னா, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. புலவர் குழந்தைக்கு ஒரு ரொம்ப சிறப்பு இருக்குது. என்னென்னா, பெரியார் இருக்கார்ல, அவருடைய வேண்டுகோளுக்காக இவர் 25 நாட்கள்லேயே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு.
அடுத்தது தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது? இதற்கான ஆன்சர் 268. இந்த தமிழ் விடுதூதில் மதுரை சொக்கநாதர் மேலே ஒரு பெண் காதல் கொண்டு அதற்காக தமிழை வந்து தூதாக அனுப்புகிறாங்க. அதுதான் தமிழ் விடுதூதே. ஓகேவா? இந்த தூதுக்கு வேறு சில பெயர்கள் இருக்குது. அது வந்து வாயில் இலக்கியம், அதே மாதிரி சந்து இலக்கியம் இதெல்லாம். அடுத்தது சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் திருத்தக்க தேவர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா அது வந்து சீவக சிந்தாமணி தான். ஆனால் அதுக்கு முன்னோட்டமாக அவர் வந்து நரி விருத்தத்தை வந்து இயற்றியிருந்தார். என்னென்னா, நமக்கு விருத்தப்பாக்களால் பாடல் இயற்ற முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இயற்றினது வந்து நரி விருத்தம் அப்படிங்கிறது. ஆனால் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா அது வந்து சீவக சிந்தாமணி தான். ஓகேவா? அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது முத்தொள்ளாயிரம் நூலில் கிடைக்கப்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 108. இதில் பாருங்கள், முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது 900 பாடல்கள் கொண்டது. இதில் வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறாங்க. சேர நாடு அப்படிங்கிறது அச்சமில்லாத நாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சோழ நாடு அப்படிங்கிறது ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் கொண்ட நாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பாண்டிய நாடை முத்து உடைய நாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நமக்கு இதில் 900 பாடல்களும் கிடைக்கல, வெறும் 108 பாடல்கள் தான் கிடைத்திருந்தது. அடுத்தது 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் எது? இதற்கான ஆன்சர் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் பார்த்தீங்கன்னா 782 அடிகள் இருக்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 10 பாட்டில் அதிக அடிகள் கொண்டது வந்து மதுரை காஞ்சி தான். மதுரை காஞ்சியை இயற்றியவர் வந்து மாங்குடி மருதனார். அதே மாதிரி 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்டது வந்து முல்லைப்பாட்டு. அதை வந்து இயற்றினது நப்பூதனார். அதில் 103 அடிகள் தான் இருக்குது. அடுத்தது திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குமரில பட்டர். இதில் நம்ம வந்து திராவிடம் அப்படின்ன உடனே கருணாநிதி, பெரியார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. முதல் முறையாக குமரில பட்டர் தான் இதை தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி இந்திய மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு தெரிவித்தவர் அகத்தியலிங்கம். அதே மாதிரி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை கால்டுவெல் தான் எழுதியிருந்தார் 1856 ஆண்டு. அடுத்தது இவற்றில் நடு திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ள மொழி எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கு. இதில் பாருங்கள், நமக்கு வந்து திராவிட மொழிகளை 3ஆக பிரிக்கலாம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு. எப்போவுமே இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம இதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சில ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வட திராவிடத்தை படிக்கலாம். வட திராவிடம் 3 தான் ஈஸியாக படிச்சிடலாம். குரூக், மால்தோ, பிராகுயி இந்த 3 படிச்சிடலாம். அடுத்தது தென் திராவிடத்தை படிக்கலாம். இதை பாருங்கள், நமக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சதாக தான் இருக்குது. தமிழ், மலையாளம், கன்னடம், அப்புறம் குடகு. இதை தவிர தோடா இருளா அப்படிங்கிறதெல்லாம் பழங்குடியினர்களுடைய பேர். அப்புறம் துளு மொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூடவே கோத்தா, கொரக்கா இந்த 2ஐயும் படிச்சிங்க. ஓகேவா? இதை தவிர மீது எல்லாமே நடு திராவிடத்தில் வர்றது தான். நடு திராவிடத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெலுங்கு வந்து நடு திராவிடத்தில் தான் வருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெலுங்கு எந்த திராவிட மொழி அப்படிங்கிற நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 திராவிட மொழிகள் இருக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்து இன்னும் ஒரு 4 திராவிட மொழிகளை கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்ன அப்படின்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 28. அடுத்தது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இதற்கான ஆன்சர் சர் ஆர்த்தர் காட்டன். இதில் பாருங்கள், கல்லணைக்கு சர் ஆர்த்தர் காட்டன் தான் கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற பேரே வைத்தார். இவர் கல்லணையுடைய அந்த ஒரு டெக்னாலஜியை பார்த்துட்டு 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி முல்லை பெரியார் அணையை கட்டியவர் வந்து ஜான் பெனிக்விக். ஓகே. அடுத்தது ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது? இதற்கான ஆன்சர் கலித்தொகை. கலித்தொகையில் முல்லைக்கலியில் தான் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் நல்லந்தோனார். நம்ம கலித்தொகையில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த மாதிரி 5 கலிகள் இருக்குது. அதை யார் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது முக்கியம். குறிஞ்சி எழுதினவர் வந்து கபிலர், முல்லை நல்லுறுத்தனார், மருதன் இளநாகனார், நெய்தல் நல்லந்தோனார், அப்புறம் வந்து பாலை பெருங்கடுங்கோ. இதில் நெய்தல் கலியை பாடின நல்லந்தோனார் தான் இந்த கலித்தொகையை தொகுக்கவும் செஞ்சுருக்காரு. அடுத்தது 1863 ராபர்ட் ப்ரூஸ்வுட் எங்கு எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார்? இதற்கான ஆன்சர் பல்லாவரம். இதில் பாருங்கள், இது வந்து ஏற்கனவே ரீசெண்டாக கூட சில எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் சில கிடைத்த முக்கியமான அகழாய்வு பற்றி தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம். ரோமானிய பழங்காசுகள் இது வந்து கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம்
முதுமக்கள் தாழிகள், இது வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடித்திருக்காங்க. இது என்னென்னா பெரிய ஒரு பானை மாதிரி இருக்கும், இறந்தவங்களை வந்து அதில் வைத்து அடக்கம் பண்ணுவாங்க. அடுத்தது ரோமானிய மட்பாண்டங்கள், இது வந்து அரிக்கமேடில் கிடைத்திருக்கு. அடுத்தது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கான ஆன்சர் 2ஆம் ராஜராஜன். இதில் பாருங்கள், எந்தெந்த சோழ கோயில்களை யார் யார் கட்டினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார்? 1ஆம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது யார்? 1ஆம் ராஜேந்திரன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினது யார்? 2ஆம் ராஜராஜன். அப்புறம் திருபுவன வீரேஸ்வரம், இந்த கோயிலை கட்டினது யார்? 3ஆம் குலோத்துங்க சோழன். ஓகேவா? இந்த பேர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சோழர் காலத்தை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் நிறைய செம்பு சிலைகள் வந்து சேர்ந்துருந்தாங்க. அடுத்தது ஆட்டுச்சந்தைக்கு பிரபலமான இடம் எது? இதற்கான ஆன்சர் அய்யலூர். இந்த மாதிரி எந்தெந்த சந்தை எங்கெங்கே பிரபலம் அப்படின்னு பார்க்கலாம். மணப்பாறை மாட்டுச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை, தோவாளை பூச்சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, காராமணி குப்பம் கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. இதெல்லாம் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். இவங்களுடைய வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக தான் இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. நம்ம எக்ஸாமில் ராஜம் கிருஷ்ணன் எழுதின நூல்களே நிறைய கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்க வந்து உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுனது தான் இந்த கரிப்பு மணிகள் அப்படிங்கிற நூல். அப்புறம் நீலகிரி படுகர் இன மக்களை பற்றி எழுதுனது தான் குறிஞ்சி தேன் அப்படிங்கிறது. அடுத்தது மீனவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி எழுதுனது தான் அலைவாய் கரையில் அப்படிங்கிறது. அடுத்தது அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் பற்றி எழுதுனது தான் சேற்றில் மனிதர்கள், அதே மாதிரி வேருக்கு நீர், இதெல்லாம். அடுத்தது தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிகிற குழந்தைகளுடைய துயரங்கள் பற்றி எழுதுனது தான் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறது. அடுத்தது பெண் சிசுக்குலையுடைய துயரத்தை பற்றி எழுதுனது தான் மண்ணகத்து பூந்துளிகள் அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாமே பொறுத்துகளை நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூலை இயற்றது யார் அப்படின்னா அதுவும் இவங்க தான். ஓகேவா? அதில் என்ன விஷயம் அப்படின்னா, பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூலை இயற்றியது பாரதியார், ஆனால் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூலை இயற்றியது ராஜம் கிருஷ்ணன். அப்போ நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது தொல்லோர் சிறப்பின் விருந்ததற் கோடலும் இழந்த எண்ணெய் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். அதாவது இது என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்கிறாங்க என்னென்னா, கண்ணகியை விட்டு கோவலன் பையாச்சி மாதவி பின்னாடி அவர் போயிட்டார். அப்படி இருக்கும்போது கூட பயங்கர வறுமையை அவங்க கண்ணகி சந்திக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எல்லா வறுமையோடையும் ரொம்ப கொடுமையான வறுமை என்ன அப்படின்னா, விருந்து வராங்க, அவங்கள கூட என்னால் கவனிக்க முடியலையே, அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத கண்ணகி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற வரி. இதே மாதிரி விருந்து சம்பந்தமான சில முக்கியமான வரிகள். ஆயினும் விருந்து வரின் உவக்கும், அதாவது நடு இரவாக இருந்தால் கூட விருந்து வந்தாங்க அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நற்றிணையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஆயினும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல், இது வந்து புறநானூரில் இருக்குது. என்னென்னா, இந்த இந்திரர்களுடைய அமிர்தமே கிடைத்தாலும் விருந்தினர் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்காம தனியாக தமிழர்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுது. அடுத்தது 7 அடி சென்று வழி அனுப்பிய செய்தி பொருணர் ஆற்றுப்படையில் இருக்குது. அதாவது ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து பாய் சொல்லி அனுப்பாமல் அவங்க கூடயே நடந்து அவங்க போகிற 7 அடிக்கு பின்னாடி வரைக்கும் சென்று அவங்களுக்கு வந்து வழி அனுப்பணும் அப்படிங்கிற செய்தி வந்து பொருணர் ஆற்றுப்படையில் இருக்குது. அடுத்தது குறுந்தொகையில் பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, ஒரு அடி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பெண் வந்து நைட் ஆகுது அப்படின்னு வீடை பூட்ட போடுறாங்க, கதவை பூட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வாசலில் பார்த்து கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி கதவை பூட்ட போகிறேன், யாராவது வாசலில் இருக்க யாராவது சாப்பிடணுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதாவது அது வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு யாராவது ஒருத்தங்களாவது விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தில் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே. அடுத்தது தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆவூர் மூலங்கிழார். இதில் பாருங்கள், நம்ம தமிழர்களுடைய கொடை சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. எப்படின்னா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாருன்னா அதியன்னா அதியமான் இருக்கார்ல அவர் தான். இந்த லைனை சொன்னது யாருன்னா ஔவையார். இந்த தகவலை நமக்கு சொன்னது ஔவையார். அடுத்தது இரவலர் வராவிட்டாலும் தேடி வரவழைத்தல், அது யாருன்னா ஆடு கோடுபாடு சேரலாதன் அப்படிங்கிறவர். அவர் வந்து உறவினர் வரலை அப்படின்னா கூட இரவிலர், அதாவது
பொருள் கேட்குறவங்க வரலை அப்படின்னாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் கொடுக்கறது யார் அப்படின்னா அது ஆடு கோட்பாடு சேரலாதன் அப்படிங்கிறவர் தான். இந்த தகவலை நமக்கு சொன்னது நச்சொல்லையார் அப்படிங்கிறவர். அடுத்தது மறுமை நோக்கி கொடுக்காதவன் வந்து பேகன். அதாவது நம்ம இப்போ ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு சொர்க்கத்தில் அல்லது நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் நமக்கு உதவும் அப்படின்னு நினைக்காம கொடுக்குறவர் தான் பேகன். இந்த தகவலை சொன்னது பாரனார். அடுத்தது அந்த லெசனில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் குறிப்பிட்டிருப்பாங்க. என்னென்னா எந்த மாநகரத்துடைய சிற்றரசர் போதிதர்மர் அப்படின்னா காஞ்சிபுரம் மாநகரத்துடைய சிற்றரசர் தான் போதிதர்மர். அவர் வந்து 6ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். நம்ம 7ஆம் அறிவில் பார்த்துருப்போம்ல, அதுதான். அடுத்தது நம்ம வந்து சில தமிழ் எழுத்தாளர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கணும். மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞாயிறு அப்படின்னா தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். திராவிட நாட்டின் வானம்பாடி இது வந்து முடியரசன். இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. அப்புறம் சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போ சிவஞானம். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னா குமரகுருபரர். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. திரைக்கவி திலகம் மருதகாசி. உவமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். இவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம். அப்புறம் கவியரசுன்னா கண்ணதாசன். அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. நாமக்கல் கவிஞர் அப்படின்னா வி ராமலிங்கனார். கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை. மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவாணர். கலை ஞாயிறு அப்படின்னா நா முத்துசாமி. நம்ம கலை ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ் தென்றல் அப்படின்னா திருவிக்கா. அப்புறம் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் என்னென்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இதெல்லாம் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் குறிப்பிட்டது. அடுத்தது முக்கியமான நூல்கள் அதை இயற்றினது யார் அப்படின்னு. பாரதியாருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாம். பாரதிதாசனுடைய நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பிசுராந்தையார் அப்படிங்கிற நூலுக்காக தான் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்புறம் கண்ணதாசனுடைய நூல்கள் சேரமான் காதலி, இயேசு காவியம், வனவாசம் மற்றும் மனவாசம். இதில் சேரமான் காதலி நூலுக்காக தான் கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இதில் வனவாசம் மற்றும் மனவாசம் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய சுயசரிதை நூல். அடுத்தது மேத்தா, இவருடைய ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது. அடுத்தது வண்ணதாசன், இவருடைய ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது. அப்புறம் மாப்போ சிவஞானம், இவருடைய சுயசரிதை நூல் எது அப்படின்னா எனது போராட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் இவருடைய வள்ளலார் கண்ட உரிமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அடுத்தது ஜெயகாந்தன், இவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அடுத்தது கி ராஜநாராயணன், இவருடைய கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி கிடைத்தது. அப்புறம் வைரமுத்து, இவருடைய 2 முக்கியமான நூல்கள் கருவாச்சி காவியம், இன்னொன்று கள்ளிக்காட்டு இதிகாசம். இதில் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்புறம் ஈரோடு தமிழன்பன், இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன். இவருடைய வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது. அடுத்தது கடையலூர் உருத்திரங்கண்ணனார், இவருடைய நூல்கள் வந்து பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை, இந்த 2 முக்கியமானது. அப்புறம் புதுமை பித்தனுடைய சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இதெல்லாம். காளமேக புலவர், இவருடைய இயற்பெயர் வந்து வரதன் அப்படிங்கிறது. இவருடைய நூல்கள் வந்து திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், இதெல்லாம். அப்புறம் ஔவையார், இவங்களுடைய நூல்கள் வந்து மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், அப்புறம் நல்வழி, இதெல்லாம். அடுத்தது பெருவாயின் முள்ளியார், இவருடைய ஊர் வந்து கயத்தூர். இவர் தான் ஆச்சார கோவையை எழுதியிருந்தார். இதில் வந்து 100 வெண்பாக்கள் இடம்பெற்றிருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இவருடைய நூல்கள் வந்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, அப்புறம் உமர் கையாம் பாடல்கள், இதெல்லாம். அப்புறம் வாணிதாசன், இவருடைய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இதெல்லாம். அப்புறம் சுஜாதா, இவருடைய நூல்கள் வந்து தலைமைச் செயலகம், இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இதெல்லாம். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு டெட் எக்ஸாம்லலாம் இந்த தமிழ் எண்கள் பற்றி கேட்குறாங்க. அது வந்து 1னா கா, 2னா இந்த மாதிரி ஊன்னு வருது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா 5 + 4 என்னன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு ஆன்சர் வந்து 10 தானே. அப்போ அது வந்து நம்ம தமிழ் எண்ணில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி 10 எப்படி எழுதணும், இந்த மாதிரி கா போட்டுட்டு அடுத்தது 0ன்னா இப்படி, ஓகேவா. இப்போ அதுதான் 10.
அப்போ இது படிச்சிங்க. இதுக்கு வந்து சில ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் அப்படிங்கிறது தான். அப்போ அதோடைய முதல் எழுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வருதுல்ல, அதுதான். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் இடம்பெறுது. அதனால் இதையும் நம்ம லைட்டாக பார்க்கலாம். ஆனா பசு, இதில் ஒரு சில ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஆனா பசு அது தெரியும். ஈனா கொடு, நம்ம ஈதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஈ. ஊனா இறைச்சி, ஊன் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஊனுன்னா இறைச்சி தானே. அடுத்தது ஏன்னா அம்பு, ஏவுறது அப்படின்னா அம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ அப்படின்னா தலைவன், நம்ம ஐ படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், அது வந்து தலைவன். அடுத்த ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சா அப்படின்னா இறந்து போ, நம்ம சாகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இறந்து போ. அப்புறம் சீ அப்படின்னா இகழ்ச்சி, சே அப்படின்னா உயர்வு, சே எவ்வளோ உயர்வாக போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சோ அப்படின்னா மதில், தா அப்படின்னா கொடு, தீனா நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை. ஏன்னா தூய்மை வந்து தூவில் தானே ஆரம்பிக்குது. அப்புறம் தேனா கடவுள், தேவன் அப்படின்னா அது கடவுளை தானே சொல்லுவோம், அந்த மாதிரி தே அப்படின்னா கடவுள். தைனா தைத்தல், நானா நாவு நாக்கு. அப்புறம் நீனா முன்னிலை உரிமை, நம்ம முன்னாடி இருக்கவங்க. நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை. ஓகேவா. அடுத்தது பானா பாடல், பூனா மலர், பே அப்படின்னா மேகம். இப்போ மழை வந்து பேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னா அது மேகத்தை தான் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பைனா இளமை, போனா செல்னா போகிறது. அடுத்தது மானா மரம், மீனா வான். இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. மீனா வான் அப்படிங்கிறது தான். அடுத்து மூனா மூப்பு, மே அப்படின்னா அன்பு, மை அப்படின்னா அஞ்சனம், நம்ம கண்ணில் வைப்போம்ல மை அது. அடுத்து மோ அப்படின்னா முகத்தல், யா அப்படின்னா அகலமாக இருக்கிறது. அடுத்து வா அப்படின்னா அழிக்கிறது, வி அப்படின்னா மலர், இதுவுமே ரொம்ப முக்கியமானது. வி அப்படிங்கிறது மலர். அடுத்தது வை அப்படின்னா புல், பௌ அப்படின்னா கவர்றது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த கவர்ந்து இழுக்கிறோம் அல்லது நம்ம வந்து திருடுறோம் அப்படின்னா அதை கவர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது நோ அப்படின்னா நோய். அடுத்தது தூ அப்படின்னா உன். இதில் பாருங்கள், இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. இதில் 2 மட்டும்தான் நமக்கு குரிலில் இருக்குது. அது என்னென்னா நோ மற்றும் தூ. மீது எல்லாமே நெடிலில் இருக்குது. அப்போ இந்த வவ் வந்து நெடிலா அப்படின்னா நம்ம நெடிலாக தான் கருதணும். அதே மாதிரி வை கூட நம்ம வந்து நெடிலாக தான் கருதணும். அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. அதான் வந்து இலக்கணத்தில் அந்த மாதிரி இருக்குது. இந்த தை நை இதெல்லாம் நம்ம வந்து நெடிலாக தான் கருதணும் அப்படிங்கிறது தான் இலக்கணம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டெட் எக்ஸாமுக்கு. ஓகே, தேங்க்யூ.